கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. அண்ணாமலையை தலைவர் போஸ்ட்ல தூக்கி விட்டுக்கிட்டு பாஜக அணி வைக்க முடியாத ஒரு நிலைமையை ஏற்படுத்தல இருந்தே எடப்பாடி பழனிசாமி தன்னை தவிர இன்னொருத்தர் அணி அமைக்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டார். அவர் 20, பாஜக 11.4, தமாக 1. அப்போ அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு 33 விழுக்காடு வாக்குக்குள்ள பலத்துக்குள்ள ஒரு அணியா இருக்காங்க. ஒரு அர்த்மெட்டிக் ஸ்ட்ரென்த்ல 32 விழுக்காடு பலத்துக்குள்ள ஒரு அணியாட்டு இன்னைக்கு எடப்பாடி அணி தான் இருக்குது. எடப்பாடியால தான் ஸ்டாலினுக்கு போட்டியா அணி அமைக்க முடியுங்கிறத அவர்களோட ராஜேந்திரன் நடவடிக்கையால பாஜக கூட்டணிக்குள்ள மக்களவைக்கே வராத ஒரு சட்டமன்றத்துக்குள்ள வந்து நிரூபிச்சுட்டு இருக்கிறார். இப்ப இந்த இடத்துக்குள்ள எடப்பாடிக்கு செல்வாக்கான இடமே இந்த பெல்ட் தான். அதுதான் நான் கரெக்டாக சொல்கிறேன். மற்றும் அதிமுகன்னு இந்த குறுங்கணக்கா மொட்டைச்சாத்தான் குட்டையில் விழுந்தானே பேசிகிட்டு இருப்பான். நான் டேட்டாவோட சொல்லுவேன். பாஜக அதிக தொகுதியில் அந்த பெல்ட்டில் வந்து கேட்குறாங்களே, இந்த முறை வந்து கேட்கத்தான் செய்வாங்க. அங்கே அவங்களுக்கு சீட் கன்வெர்டபிலிட்டி வரும்னு நினைப்பாங்க. அங்கே கிறிஸ்டின் முஸ்லீம் குறவு, அதனால் எதிர்ப்பு குறவு. அந்த பகுதியில் சீட் கன்வெர்ட் ஆகுன்னு கேட்பாங்க. நியாயம் தான். இல்லை, அதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்து வரும். எடப்பாடி ரஃப் அண்ட் டஃபான பார்கெய்னர், ஜெயலலிதாவோட ரஃப் அண்ட் டஃபான பார்கெய்னர். எங்கே விட்டு கொடுத்தாரு? எடப்பாடி பழனிசாமி விழுப்புரம், சிதம்பரம் 35க்கு மேலே வந்துட்டாரு. கள்ளக்குறிச்சி, நாமக்கல் 40 கிட்ட நெருங்கிட்டாரு. சேலம் 38 கிட்ட வந்தார். தர்மபுரி விழுந்த ஓட்டெல்லாம் அவருக்கான ஓட்டு, வன்னியர் ஓட்டுகள். அப்போ இந்த பகுதியில் அவர் ஸ்டாலினை விட பெரிய தலைவர். இங்கேயும் ரெட்டலை தான், தென் மாவட்டத்திலும் ரெட்டலை தான். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. அதாவது பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அண்ணாமலையின் தலைமையினால கீழே அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனை சந்திக்கும் போது பாஜக ஒரு கூட்டணி அமைச்சாங்க. ஸோ அந்த கூட்டணியை தக்க வைக்கிறதுக்கு, ஏன்னா அந்த 18% வாக்கை வந்து கார்னர் பண்ணியே எதுவும் கலையாமல் திரு பிரேமலதா விஜயகாந்த் வரணும், டிடிவி தினகரன் போன்றவர்கள் எல்லாத்தையும் சேர்க்குறது இந்த மூவ்மெண்ட்டில் மூவ் பண்ணுறாங்களே, அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது பிரேமலதா விஜயகாந்த் அம்மையார் வந்து என்டிஏல இருக்கல. மோடி பத்மபூஷன் அவார்டெலாம் அனௌன்ஸ் பண்ணார். ஆனால் என்டிஏ அவங்கள தக்க வைக்க தவறிட்டாங்க. பிரேமலதா அம்மையார் இருந்தது அதிமுக கூட்டணியில் தான் இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி சட்டமன்ற தேர்தலில் தினகரன் கூட்டணியில் தான் இருந்தாங்க. 60 சீட்டு கண்டஸ்ட் பண்ணாங்க. அதிமுக கூட்டணியில் வேற யாருமே இல்லாததுனால அவங்க 5 விழுக்காடு 5 மக்களவை சீட்டு கொடுத்து அவங்க நின்னாங்க, கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. கேப்டன் விஜயகாந்த் சிம்பதி 2.7 விழுக்காடு வாக்கு சம்திங் அவங்க எடுத்தாங்க. பல இடங்கள்ல அவங்க கான்ட்ரிபியூஷன் வந்து தெளிவாகவே இருக்குங்கிறத நான் ஒருத்தன் தான் உண்மையாக நேர்மையாக சொல்லிட்டு இருக்கிறேன். அவங்க இன்னைக்கு பேரம் பேசுறாங்க. பேரம் தான், அதில் நம்ம தப்பு இல்லை. நம்ம பேரமே தப்பு இல்லை. மூப்பனார் பேசினாரு, காங்கிரஸ் பேசினாங்க, ராமதாஸ் பேசினாங்க, எல்லாரும் பேசக்கூடியதுதான் அரசியல் அரங்கத்துக்குள்ள. அவங்க திமுக அணியில் இருக்கிறதா அதிமுக அணியில் இருக்கிறதாங்கிறத பேரம் பேசுகிறாங்க. பெரிய கூட்டத்தை காட்டி பேரம் பேசுகிறாங்க. கூட்டம் இருக்குது, செல்வாக்கு இருக்குது. ஸோ அவங்க வந்து பெரிய அணியான திமுக அணியில் இடம்பெற்று சாணக்கியத்தனமாக போகவா, எப்படி போகங்கிறதுலாம் அவங்க யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கான ஆஃபர் அக்செப்டன்ஸ் இருக்கும். அதிமுக ராஜ்யசபா கொடுத்துருவாங்க, திமுகவும் ராஜ்யசபா கொடுத்துருவாங்க. யார் அதிக சீட்டு கொடுக்குறாங்க? அதுவும் திமுக கொடுக்குறது எம்எல்ஏ போஸ்ட்டு, அதிமுக கொடுக்குறது எம்எல்ஏ சீட்டு. இது போஸ்ட்டு, பதவி. ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட். ஸோ அவங்க இதில் 2 ஆஃபரையும் பார்த்து என்ன முடிவு எடுக்காங்கிறத பார்க்கணும். ஸ்டாலினும் ராஜ்யசபா கொடுக்க தயாராகிட்டார். தேமுதிக அடுத்த கட்சி என்ன கேட்குறீங்க? இப்போ இதை வந்து தன்வசப்படுத்திக்குமா என்டிஏ கூட்டணி? ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க திமுக கூட்டணி உடையாம வலுவா இருக்கு. ஸோ இருக்கதை ஒன்றா நம்ம ரெடி பண்ணாதான் நம்ம வெற்றி வாயை சூட முடிங்கிறது அமித்ஷாவோட கணக்காகவும் இருக்குது. அதை வச்சு தான் நான் இதை கேட்குறேன். இதை வந்து விட்டு கொடுத்துருவாங்களா? ஒருவேளை என்டிஏ தேமுதிகனாலும் நம்ம பக்கம் வரணுங்கிறது தான் நினைப்பாங்க. தேமுதிக என்டிஏலே இருக்கல, அதிமுகவின் கூட்டணி கட்சி, ரெட்டலையின் கூட்டணி கட்சியில் தான் இருக்கிறாங்க. போன எலெக்ஷன் அப்படியே சந்திச்சாங்க. ஆனால் இப்போ என்டிஏ கூட்டணியில் வரும்போது அது என்டிஏ கூட்டணியை தானே பார்க்க முடியும். அது பேர் அவங்களுக்கு யார் முக்கியத்துவம் கொடுக்காங்களோ அங்கே தான் போவாங்க. நேற்று யாருடன் கூட்டணி தானே சொன்னாங்க? என்டிஏடன் கூட்டணி தான் சொன்னாங்க. 24 அவங்க என்டிஏ கூட நிற்கல, 24 அவங்க அதிமுகவோட தான் இருந்தாங்க. கரெக்டாக இது தேர்தல் காலம், கரெக்டாக தெளிவாக கிரெடிபிலிட்டி, நம்பகத்தன்மையை காப்பாற்றுற மாதிரி பேசக்கூடியவர் துரைசாமி. அப்போது நீங்கள் என்டிஏ கூட நின்னாரு,
ராமதாஸும் அன்புமணியும் ஒண்ணா நின்னாங்க. இன்னைக்கு அன்புமணி கிளியர் கட்டா அதிமுக கூட்டணியில் போயிட்டாரு. அவர் என்டிஏல இருந்தவர். அண்ணாமலை தான் விக்கிரவாண்டியில வந்து அன்புமணிங்கிற கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணார். என்டிஏ கேண்டிடேட் ஆட்டு ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு திமுக அதிமுக அடிச்சு தான் அதிமுக நிற்கல பிரச்சாரம் பண்ணாங்க. காமராஜ் பிறந்த நாளை கொண்டாடினாங்க, மாற்றுனாங்க. இப்போ அவர் அதிமுக கூட்டணிக்கு போயிருக்கிறாரு. அவரை பற்றி நீங்க என்ன சொன்னீங்க? ஆர்எஸ்எஸ் கைகூலி, வழக்கு இருக்கு, பாஜக கூட தான் நிற்பாரு. 24 அவர் பாஜக கூட போயிட்டாரு, ராமதாஸ் தான் அதிமுகவோட நிற்காருன்னு சொன்னீங்க. இப்போ என்ன நடந்திருக்கு? என்டிஏங்கிற கான்செப்டை விட்டுட்டு அதிமுகங்கிற கான்செப்டுக்குள்ள போயிட்டீங்க. நீங்க பூதகரமா அது இதுன்னு பேசிக்கிட்டு உண்மை தரவை கண்டுக்கதே கிடையாது யாரும். அப்ப நீங்க அன்புமணியை பற்றி இப்ப சொன்ன குற்றச்சாட்டெல்லாம் ஒரு ஊதி பறத்திக்கிட்டு அதிமுக கூட்டணின்னு போயிட்டார. அப்ப என்டிஏ கூட்டணிங்கிறத விட அதுல அதிமுக கூட்டணி நம்பிதான் எல்லா கட்சியும் போகுது. அதிமுக கூட்டணியை நம்பிதான் அன்புமணி போயிருக்கிறாரு. அதிமுக கூட்டணியை நம்பாம அதிமுக கூட்டணியில் ஜெயிக்க முடியாது. அது வன்னியர் கட்சி இருக்குது, வன்னியர் ஓட்டு நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. அங்க போனா 2019 தோல்வி, 24 தோல்வி, ஓட்டு வரல. விக்கிரவாண்டி, சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல்ல 35-40 விழுக்காடு வாக்கெடுத்த அதிமுக ரெட்டலை கூட்டணியில் நின்று கடலூர்ல அதோட 10 விழுக்காடு ஓட்டு குறைவா எடுக்க வேண்டிய சூழ்நிலையில நம்ம ஜெயிக்க முடியாது. எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லைன்னு அதிமுக ராஜ்யசபாவும் கிடைக்காம அதிமுக தன்னு அணியில இருந்த தேமுதிகவை விட என்டிஏல இருந்த பாமகவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அரசியல் எடப்பாடி பண்ணதுனால அவங்க வந்து அதுல இருந்து விலகி நின்று அதிமுக ஆப்ஷனை வச்சுக்கிட்டு திமுக ஆப்ஷனை வச்சுக்கிட்டு தேமுதிக நிற்கிறாங்க. இதுதான் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட். ஆனா இது ரெண்டு ஆங்கிள் பாக்குறாங்க. எப்படின்னா அன்புமணி அவர்கள் வந்து பாஜக கூட்டணியில இருந்து அப்படியே போகாம டைரக்டா அதிமுக கூட்டணி நம்பி போயிருக்காரு நீங்க சொல்றீங்க. இது வந்து எப்படின்னா சீட் ஷேரிங்ல வந்து அப்படின்னா பாஜக கம்மியா கொடுக்கப்படும், இந்த ஆங்கிலையும் பார்க்கலாம்ல அது. ஏன்னா அதிமுக கூட்டணி நம்பி நாங்க வரோம், பாஜக நம்பி இல்லை, அசம்பிளி எலெக்ஷன்ங்கிறதுனால மொத்த சீட்டே வந்து இல்லை பாஜக கம்மியா கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல சார்? எடப்பாடி அதை கம்மி பண்ண பார்ப்பாரு. அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க கம்மி பண்ணினீங்கன்னா, நீங்க 3 விழுக்காடு வாக்குக்கு தான் சீட்டு கொடுத்தீங்கன்னா 11 விழுக்காடு பாஜக வாக்குல பெரும்பகுதி சீமானுக்கு போகும். சீமான் இன்னைக்கும் தனிச்சுங்கிறாரு, பிராமண கடப்பாருங்கிறாரு. மோடி பிரதமர் ஓட்டு போட்ட பிராமணர்கள் ஓட்ட குறி வச்சு பாரதியாருக்கு பாரத ரத்னான்னு சொல்றாரு. இந்து நாடார்கள் வாக்கு குறி வச்சு தாழ கிடப்பாரு தற்காப்பதை தர்மம்னு சொல்லி ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் வார்த்தையை சொல்லி தனிச்சு நிற்கிறாரு. முக்குலத்தோரை எடப்பாடிக்கு எதிராக திருப்புற அரசியலை பண்றாருன்னா, அவர் வந்து தேவேந்திர குல வேளாளர் பட்டியல் வெளியேற்றது இருக்கிறாருன்னா, மோடி பிரதமராக விழுந்த வாக்கு 11.4, தாமரையில் விழுந்த வாக்கு 11.4. அந்த வாக்குக்குரிய சீட்டு எடப்பாடி கொடுக்க மாட்டாரு. ஒரு 3 விழுக்காடு வாக்கு தான் சீட்டு கொடுப்பாரு. அப்போ பிராமணர்கள் ஏன் போடணும், இந்து நாடார்கள் ஏன் போடணும், தேவேந்திர குல வேளாளர்கள் ஏன் போடணும்னு அந்த வாக்கை சீமான் தன்வசப்படுத்துறதுக்கான அரசியலை தெளிவாக செய்கிறாரு. இதுல பிஜேபியை மார்ஜினலைஸ் பண்ணுனா எவ்வளவு ஓட்டுக்குரிய சீட்டை கொடுக்குறாரோ அவ்வளோ ஓட்டு தான் வரும். நீங்க குறைஞ்ச சீட்டை கொடுத்தா ஓட்டு வராது. இல்லை, இது நீங்கள் சொன்ன மாதிரி இது சீமான் அவர்களுக்கு தான் போகும். பாஜகவுக்கு கம்மியாக கொடுத்தா சீமான் அவர்களுக்கு இந்த ஓட்டு போகுறீங்க. இது பாஜக தலைமை ஏற்றுக்குமா? இந்த முறை வந்து அவ்வளோ கம்மியாக வாங்கிடுவாங்க. அதான் இந்த முறை ஏற்றுக்கல அமித்ஷா. அதனால தான் பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. யார் கூட்டணி பேரத்தில் ஜெயிக்க போறாங்க, அமித்ஷாவா எடப்பாடியான்னு? ஏன்னா எடப்பாடியும் சாதாரணமானவர் இல்லை, சமத்தார். இதுவரை கூட்டணி பேரத்தில் அவர் விடல. 12 சீட்டு கேட்டார் அண்ணாமலை, 6 தான் தர முடியும்னு கூட்டணியை உடைச்சிட்டாரு. ஸோ இந்த முறை 2 பேரும் கூட்டணியை உடைக்க முடியாது, 2 பேரும் தடவை கூட்டணியை உடைக்க முடியாது. அந்த சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி உரிய அளவு சீட்டை கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு வந்திருக்குது. அமித்ஷா அதை எப்படி வாங்குறாருங்கிறத பார்க்கணும். ஒருவேளையில் அண்ணாமலை தலைவராக வச்சுக்கிட்டு இந்த பேரம் நடந்ததுன்னா அண்ணாமலை கூட்டணியை உடைச்சு விட்டுட்டு போயிடுவார். எடப்பாடி பழனிசாமி உடைப்பாரு, அண்ணாமலை உடைப்பாரு. அது விடாக்கண்டம் கொடாக்கண்டம் கதையாவது உடஞ்சி போகும். இவர் சொல்லுவாரு பாராளுமன்றம் சட்டமன்றங்கிறாரு, சீமானுக்கு என்ன பிரைமினிஸ்டர் கேண்டிடேட்டா இருக்காருன்னு அவர் ஓப்பனாக அடிப்பாரு. இங்கெங்க நீங்க இவ்வளவு தான் ஓட்டு எடுத்திருக்கீங்கன்னு அமித்ஷாட்ட கொடுத்துட்டாரு, மோடிகிட்ட கொடுத்துட்டாரு. அவங்க 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை கேட்குறாங்க, அது எடப்பாடி கொடுக்க மாட்டாரு. அதனால அப்படி இது முடிவுக்கு வராமல் எடுத்துக்கிட்டே கிடக்குது. இதை எப்படி வழிக்கு கொண்டு வர்றதுன்னு டக்குன்னு அவரு பாஜக வழி கொண்டு வர்றதுக்கு பாமக அன்புமணியை முடிச்சிட்டாரு. அவருக்கு இல்ல அடி எடப்பாடி. அதிமுக கூட்டணிக்கு வர மாதிரி வாங்க, நம்ம கரெக்டா பேசணும், ஏமாறக்கூடாது. இல்ல இந்த நிலைப்பாட்டில் வந்து இவ்வளவு கிளியரா எடப்பாடி பழனிசாமி தெளிவா இருக்கிறாரு. இது வந்து அப்படியே அவர் போக்கில் போனாலும் பாஜக கொடுக்கப்பட்ட சீட்டை இருந்தாலும் நீங்க பாஜக சீட்டு கம்மியா கொடுத்தா சீமானவர்களுக்கு போகுங்கிறீங்க. இது மற்றபடி அதிமுக போட்ட பிளான்ல அவங்க ஓரளவு
பார்கன் பண்ணி கிட்ட வந்துருவாங்களா? ஏன்னா இந்த இது சாத்தியப்பட்டால் இந்த அதாவது அண்ணாமலையை தலைவர் போஸ்ட்ல தூக்கி விட்டுக்கிட்டு பாஜக அணி வைக்க முடியாத ஒரு நிலைமையை ஏற்படுத்துறது இருந்தே எடப்பாடி பழனிசாமி தன்னை தவிர இன்னொருத்தர் அணி அமைக்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டார். ஸ்டாலின் அணி வெற்றி கூட்டணி அவர் கொடுக்கறது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ முடிச்சுட்டு 45 விழுக்காடு ஓட்டுக்கு அவர் தகுதியோட இருக்கிறாரு. அது எனக்கு மாற்றம் இல்லை, எல்லா இடமும் நான் அதை கரெக்டாக பேசுவேன். அப்போ அடுத்த அணி அமைக்கக்கூடிய தகுதி எடப்பாடிக்கு தான் இருக்குது. ஸ்டாலினுக்கு போட்டி கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர் 20, பாஜக 11.4, இவங்க தமாக 1. அப்போ அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு 33 விழுக்காடு வாக்குக்குள்ள பலத்துக்குள்ள ஒரு அணியா இருக்காங்க. சீட்டு கொடுத்தாதான் ஓட்டு வரும், அல்லது இந்த நாடார் ஓட்டு கொடுக்காம ஏன் எடப்பாடிக்கு ஓட்டு போடணும்? அவனுக்கு என்ன லாபம் இருக்கு? 2 ஜாதி கட்சிக்காக போய் பாஜகவுக்கு ஓட்டு போடணும். பாஜகவே சின்ன கட்சி ஆக்கிட்டான்னா அவன் ஏன் ஓட்டு போட போறான்? ஸோ அது கொடுத்தாதான் ஓட்டு வரும். ஆனால் ஒரு அர்த்மெட்டிக் ஸ்ட்ரென்த்தில் 32 விழுக்காடு பலத்துக்குள்ள ஒரு அணி ஆட்டு இன்னைக்கு எடப்பாடி அணி தான் இருக்குது. எடப்பாடியால் தான் ஸ்டாலினுக்கு போட்டியாக அணி அமைக்க முடியுங்கிறத அவர் தன்னோட ராஜேந்திரன் நடவடிக்கையால் பாஜக கூட்டணிக்குள்ள மக்களவைக்கே வராத ஒரு சட்டமன்றத்துக்குள்ள வந்து நிரூபிச்சுட்டு இருக்கிறார். இல்லை மொத்தத்தில் அப்போ வந்து வெற்றி பெறுங்கிறத தாண்டி இதற்கு என்ன வேலை செய்யணுமோ அதில் வந்து கிளியராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. 2ஆம் இடத்தை காப்பாற்றுறதுக்கான எல்லா வேலையும் எடப்பாடி பழனிசாமி செய்கிறார். இந்த எலெக்ஷனில் அதுவாது காப்பாற்றப்படுமா? இவர் என்னதான் எடப்பாடி பழனிசாமி மூவாக இருந்தாலும், ஏன்னா ஒரு பக்கம் திமுக கூட்டணி வலுவாக இருக்குது, இன்னொரு பக்கம் ஓட்டை பிரிக்கிறாங்க ஒரு பக்கம். ஸோ இந்த பிளானில் போகும்போது இந்த கூட்டணி இவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறது நடக்குமா அப்படிங்கிறது. விஜயாலும் சீமானாலும் பாதிக்கப்படுவார். விஜய் எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லி செங்கோட்டையன் மற்றும் அவர் கூட்டணி கட்சிக்குள்ள எம்ஜிஆர் லேபிள் உள்ளவங்க, ஜெயலலிதா லேபிள் உள்ளவங்க வந்தாங்கன்னா அவங்கள பயன்படுத்தி கருப்பு எம்ஜிஆர்னு விஜயகாந்த், இவர் புரட்சி எம்ஜிஆர் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு அந்த பலகீனப்படுத்தக்கூடிய அந்த வேலையை விஜய் பார்ப்பார். அதே மாதிரி சீமான் எடப்பாடி பழனிசாமி 2 ஜாதிக்கான கட்சி தான்னு பலன் இல்லாத ஜாதிகளை தன் பக்கம் திரட்டுவார். அதனால எடப்பாடி பழனிசாமி சிரமம் அடைஞ்சாலும் 2ஆவது இடத்தை காப்பாற்றக்கூடிய பொசிஷனில் தான் இருக்கார். 2வது இடம்னா இப்போ எதிர்கட்சி காப்பாற்ற அது உறுதியா வந்து இல்லை, அன்புமணியை சேர்த்த போதே அது அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துச்சு. அதுலயுமே பிரியுது. பாட்டாளி மக்கள் கட்சியுமே இப்போ அப்பாவும் பிள்ளையும் தனியா இருக்காங்க, அதுல பாதிப்பு ஏற்படாதான் கண்டிப்பா பிரிகிறாங்க. ஸ்டாலின் ஆட்சி நல்லாட்சின்னு டாக்டர் ஐயா சொல்லிட்டாரு. அவரும் உதயசூரியில கொஞ்சம் சீட்டை வாங்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறார். நான் கரெக்டான வார்த்தையில தான் சொல்லுவேன். இப்போ இந்த இடத்துக்குள்ள எடப்பாடிக்கு செல்வாக்கான இடமே இந்த பெல்ட் தான். அதுதான் நான் கரெக்டாக சொல்றேன். மற்றும் அதிமுகன்னு இந்த குறுங்கணக்கா மைக்ரோவா பார்க்காம, ஏரியா வைஸ் பார்க்காம, அப்படியே மேலிருந்த வாரியா மொட்டைச்சாத்தான் குட்டையில விழுந்தான்னு பேசிட்டு இருப்பான். நான் டேட்டாவோட சொல்லுவேன். எடப்பாடி பழனிசாமி விழுப்புரம், சிதம்பரம் 35க்கு மேல வந்துட்டாரு, கள்ளக்குறிச்சி, நாமக்கல் 40 கிட்ட நெருங்கிட்டாரு, சேலம் 38 கிட்ட வந்தாரு, தர்மபுரி விழுந்த ஓட்டெல்லாம் அவருக்கான ஓட்டு, வன்னியர் ஓட்டுகள். அப்போ இந்த பகுதியில் அவர் ஸ்டாலினை விட பெரிய தலைவர். இங்கே ரெட்டலை தான், தென் மாவட்டத்தில் ரெட்டலை தான். அங்கே டெபாசிட் போகுது. சீமானோட 30,000 ஓட்டு 10 மக்களவைக்குள்ள ஒரு குறைவு. அப்போ இந்த பகுதியில் பலமான இருக்கக்கூடிய பகுதியில் அன்புமணியும் சேர்ந்ததுனால இங்கே ஒரு 60 தொகுதிக்குள்ள ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி தான், போலரைசேஷன் தான் வரும். அதில் விஜய்க்கெல்லாம் ரோலே இல்லை. விஜய் ராங் ஸ்ட்ராட்டஜி. ஜான ஆரோக்கியசாமி சொல்லதுக்கு இல்லை, என் நண்பர் தான். இப்போ கூட புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்தார், நான் புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்தேன். அவருக்கு ப்ளஸ்ஸையும் சொல்லுவேன், மைனஸையும் சொல்லுவேன். அவர் வந்து இந்த போலரைசேஷனை மீறி விக்கிரவாண்டியில் நின்றுருக்கணும். என் போலரைசேஷன் தான் 60 சட்டமன்றத்துக்குள்ளே வரும். அங்கே ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் தான் போட்டி. விஜய்க்கு அங்கே ரோலே இல்லை. பட் தென் மாவட்டத்தில் ஸ்டாலின் இது எடப்பாடி வீக்கா இருக்காரு. ஓகே, அதை நயினாரை வச்சு ஃபில் பண்ண பார்க்குறாங்க. நயினார் என்னைக்கு ஓட்டை நிரூபிச்சிருக்காரு, எங்கே ஓட்டை நிரூபிச்சிருக்கிறாரு? திருநெல்வேலியில் அவருக்கு செல்வாக்கு உண்டு. வேற என்ன ஓட்டு இருக்கு அவருக்கு? அப்போ திமுக தான் ப்ளஸ்ஸாக மாறுங்கிறீங்க தேர்தலையும். நயினாருக்கு திருநெல்வேலியில் செல்வாக்கு உண்டுங்க. வேற அவர் எந்த கட்சிக்கு தலைவராக இருந்தால் என்ன இருந்தார்? முக்குளத்தூர் ஓட்டுங்கிறது வந்து முக்குளத்தூர் ஓட்டு நயினாட்டில் இருக்குங்கிறதுக்கு என்ன எவிடன்ஸ் கொடு, ஆதாரத்தை கொடு. நயினாருக்கு திருநெல்வேலி செல்வாக்கு உண்டு, அது உண்மை. ஓபிஎஸ் ராமநாதபுரத்தில் ஓட்டு எடுத்திருக்கிறார், உண்மை. தினகரன் ஆர்கே நகரில் மக்களவையில் ஓட்டு எடுத்திருக்கிறார், உண்மை. நயினார் தன்மையான ஒரு மனிதர், அன்பானவர், ஒரு அதிர்ந்து பேசாதவர், ஒரு இது, அதெல்லாம் ஓகே. ஓட்டு எங்க நிரூபிச்சிருக்கிறார்? சும்மா 4 பேர் இந்த ஊடகத்தில் வெப்பில் இருக்கக்கூடிய முட்டா பசங்க பேசுறத தம்பி பேசக்கூடாது. நான் கேள்வியாக தான் கேட்குறேன்.
அப்போ தன் பலத்தை நிரூபிக்காத நயினாருக்கு வந்து இப்போதைக்கு நம்ம கன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் கொடுக்க முடியாது. சொல்ல முடியாது. அப்படி ஒரு திருநெல்வேலிக்குள்ள செல்வாக்கான ஒரு நல்ல மனிதர், தன்மையான ஒரு அமைதியான மனிதர். இந்த தேர்தலுக்கு அப்புறம் தான் அதுவும் தெரிய வரும். அவருக்கு என்ன செல்வாக்குங்கிறது திருநெல்வேலியை வச்சு தான் தெரிய வரும். ஆனா அதே பாஜக தொகுதி பங்கீட்டில் கேட்கும்போது கொங்கு பெல்ட்ல வந்து அதிக தொகுதிகளை கேட்கறதாவும் ஒரு தகவல் வருது. அப்படி கொடுத்தாலும் நீங்க சொன்ன மாதிரி அதை தக்க வச்சுக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. வன்னியர் ஓட்டு இந்த பெல்ட்டை வந்து கரெக்டா உறுதிப்படுத்துறாங்க. ஸ்டாலின் கூட அங்கே சீட்டு கிடையாது. அப்ப அதுல தெளிவா இருந்து எடப்பாடி பழனிசாமி தக்க வைக்கிறாருங்கிறீங்க. ஸ்டாலின் சீட்டு கிடையாதுன்னு சொல்லலையப்பா. பலம் அதுல ஓட்டு செல்வாக்கு இல்லைங்கிறீங்களா? ஸ்டாலினோட எடப்பாடி செல்வாக்கானவர்னு செல்வாக்கானவர். ஸ்டாலின் அணியா நின்று மேலதானே நிற்கிறாரு. அது முதல்வர் சார். நீங்க சொன்னது அணியா ஜெயிச்சு மேல வந்திருக்கிறது. கொங்கு பெல்ட்டில் நீங்க தக்க வச்சுக்கிறது எடப்பாடி பழனிசாமி இருக்க ஓட்டை தக்க வச்சுக்கிறதுக்கு அங்க நிக்கிறாரு சொன்னீங்கல்ல. வன்னியர் ஓட்டு பிளஸ் அன்புமணியை சேர்த்துக்கிட்டு அப்படிங்கிறதுல நான் இந்த கேள்வி. அது வன்னியர் பெல்ட்ல நான் சொன்னது வன்னியர் பெல்ட்ல. வன்னியர் பெல்ட்ல ஓகே. பாஜக அதிக தொகுதியில அந்த பெல்ட்ல வந்து கேட்கறாங்களே, இந்த முறை வந்து கேட்கத்தான் செய்வாங்க. அங்க அவங்களுக்கு சீட் கன்வெர்டபிலிட்டி வரும்னு நினைப்பாங்க. அங்க கிறிஸ்டின் முஸ்லீம் குறைவு, அதனால எதிர்ப்பு குறைவு. அந்த பகுதியில் சீட் கன்வெர்ட் ஆகுன்னு கேட்பாங்க. நியாயம் தான். இல்ல அதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்து வருவார். எடப்பாடி டஃப் பார்கெனருங்க. அவர் ஒத்து வருவார். நான் எப்படிங்க சொல்ல முடியும் அவரை? நான் ஏமாடியா இழிச்சவாயனா எடப்பாடியை நம்பி ஆமாம் சாமி போடுறதுக்கு? தினகரன் கூட எடப்பாடி நம்பி ஏமாந்து இருக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. எடப்பாடி ரஃப் அண்ட் டஃப்பான பார்கெய்னர். ஜெயலலிதாவோட ரஃப் அண்ட் டஃப்பான பார்கெய்னர். எங்கே விட்டு கொடுத்தாரு? தமிழிசை அம்மையாருக்கு 5 சீட்டு தான், டப்பா சீட்டு தான். எல்முருகனுக்கு 20 எம்எல்ஏ தான். அதை தாண்டி கூட வரும்போது உடைஞ்சுது. ஆனால் இப்போ உடையாது. அதனால அவருக்கும் உடைக்க முடியாது. அதனால கொஞ்சம் இந்த தடவை பிஜேபி சீட்டு வாங்கிடலாம். பார்ப்போம், ரிசல்ட்டாக பார்ப்போம். நம்ம எடப்பாடியை டேக்கன் ஃபார் கிராண்டட்னும் ஜஸ்ட் லைக் தேட்னும் ஏமாடினும் நினச்சி எந்த அரசியலும் நம்ம பேச முடியாது. அவரு கடுவும் புனையாக்கும். அதனால எப்படி அமித்ஷா அதில் கல்லில் நார் உரிக்காருன்னு பார்த்துருவோம். நிச்சயமா சார். இறுதியான ஒரு கேள்வி மட்டும். கூட்டணியை வந்து வலுப்படுத்துறதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த முறை இந்த செகண்ட் வரை நம்ம சொல்லலாம் எந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஸ்டடி பண்ணி கொண்டு போகிறாங்க. அதில் போகிற கட்சி போக தான் போகுது, போகாத கட்சி மித்த கட்சிகள் நோக்கி போகுது. இல்லை ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் டிடி திருவள்ளுவருக்கு என்ன கேப்பில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது போகுமா? என்டிஏ கூட்டணி முதல்ல ஒரு போவாங்களா? ஓபிஎஸ் இல்லை, தெளிவாக சொல்லிட்டாரு. தெளிவாக சொல்லிட்டு டிடிவிக்கு கொஞ்சம் ஊசலாட்டம் இருக்குது. இப்படி தான் 2021 ஆசைப்பட்டார். ஆனால் தமிழ்நாட்டுக்கு வரும்போது ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் கதை அடைச்சது மோடி. இது எவனுக்கும் தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு புரிதலே இல்லாமல் தரவுகளே பார்க்காம அரசியல் பேசக்கூடியவனாக இருக்கிறான் தமிழ்நாட்டுக்காரன். அவர் வாராரு தமிழ்நாட்டில். ஏன் ஓபிஎஸ்ஸும் டிடிவியும் அவர் பார்த்தா அவருக்கு என்ன ஆயிரும்? பார்க்கல. அப்போ அவருக்கு வேற கணக்கு இருக்கு. காங்கிரஸ் பிடியில் திமுக பெறக்கூடாதுங்கிறது அவருக்கு கணக்கு. அப்போ ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் அவர் கதை அடைக்கிறாரு. இப்போ ஓபிஎஸ் புரிஞ்சுக்கிட்டாரு, அறிக்கை விட்டும் பார்க்கல. அதனால அவர் திமுக அல்லது தாவேகா. தினகரன் என்டிஏ திமுக தாவேகா 3 வச்சிருக்கிறாரு. எனக்கு என்னவோ தினகரனை 2021 நிலைமை மாதிரி ஏமாத்தினாலும் ஏமாத்திடலாம். அல்லது பெரிய ஃபோர்ஸ் இல்லையே, ஜஸ்ட் டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபருக்கு சேர்த்துக்கலான்னு எடப்பாடி நினைக்கலாம். பட் அமித்ஷா மோடி அடைச்ச கதவை திறக்க முயற்சி பண்ணுறாரு. அது நான் மறுக்க வரல. திறக்குமா? அது கம்ஃபர்டபுளாக திறக்குமா? கம்ஃபர்டபுளாக பயணிக்க முடியுமா? இடிஞ்சுக்கிட்டு ஏதோ 1-2ன்னு டிடிவி போவாராங்கிறது வர நாட்களில் தான் தெரியும். இதுக்குள்ளே நான் தலையிடலை. இல்லை பாஜக வந்து காங்கிரஸோட வந்து கூட்டணி வேற பேரக்கூடாதுங்கிறதுல அந்த மாதிரியான வேலையை பார்க்குன்னு சொல்கிறீங்க. டிடி தினகரன் எந்த பக்கம் பேரக்கூடாதுனால தான் கேட்டை ஓப்பன் பண்ணது க்ளோஸ் பண்ணது சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க. காங்கிரஸ் பிடியில் திமுக பேரக்கூடாதுன்னு பண்ணுறாங்க. நிச்சயமாக சார். தொடர்ந்து தங்களுக்கு கருத்தில் பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.